டஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் எல்லாமே நான் டெலகிராமில் தான் போடுவேன். மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். அண்ட் என்னோட இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸ் போடுவேன். ஸோ அங்கேயும் போய் பாருங்கள். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். அண்ட் நம்ம இப்போ ஜேகேவோட ஹீ அண்ட் ஹிஸ் கிட்ஸ் ஹேட்ஸ் மீ ஹிஸ் செகண்ட் ஒய்ஃபோட பார்ட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் இல்லை டெலகிராமில் கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா பர்த்டே ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் போடுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஜங்குக் செம்மையாக அடி வாங்கி இருந்திருப்பாரு. அண்ட் உங்கள் பெரியப்பா தடுத்திருந்திருப்பாரு. அதோடு நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். உங்கள் பெரியப்பா தான் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறது எதுவுமே தேவையில்ல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு உங்கள் பெரியப்பா சொல்கிறாரு. ஜங்குக்கா, இல்லை நான் என்னை பார்த்தே ஆகணும், நான் ஒரு 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 தடவை பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்குறாரு. உங்கள் பெரியப்பாவுக்கும் அவருக்கும் கோவம் வருது. ஏன் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பத்தாதா? 3 வருஷமா கொடுமைப்படுத்துறது போதாதா? இன்னமும் கொடுமைப்படுத்தணுமா? இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறது தான் உனக்கும் நல்லது. இல்லை என் பையன் மட்டும் வந்தானா நீ உயிரோடு இருக்கிறதே கஷ்டம், எங்களால காப்பாற்ற முடியாது. உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்து தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி உங்கள் பெரியப்பா சொல்லுவார். என்ன நடந்தாலும் நான் போக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேயே உட்காந்துடுறாரு. நீங்கள் ரூமில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. நீங்கள் ரூமில் உங்கள் ஃபோனில் கிட்ஸோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதை தான் பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. எப்படி இருப்பாங்களோ, என்ன பண்ணுறாங்களோ, சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு தாட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஓடி இருக்கும். ஸோ இப்படியே ஒரு 5 months ஆகியிருக்குமா. ஸோ அதனால் உங்களுக்கு அவங்களோட நினப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஜங்குக்கு அங்கேயே உட்காந்துடுறாரு. அங்கே இருக்கிறவங்க எவ்வளவோ சொன்னாங்க, உங்கள் பெரியப்பா அப்பான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாங்க போயிட சொல்லி. ஆனால் ஜங்குக்கு போகிறதாவே இல்லை, அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்படி ஒரு 2-3 hours போகுது. அப்படி போகும்போது தான் ஜங்குக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து கால் வந்திருந்திருக்கும். ஜங்குக்கும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிருந்திருப்பாரு. அவர் கிளம்பி போகிற டைமில் தான் நீங்கள் கீழே இறங்கி வந்திருப்பீங்க. உங்கள் வாய்ஸ் கேட்குது. பட் ஆனாலும் அவரால் அங்கே இருக்க முடியல. ஏன்னா கிட்ஸ் லைக் ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்றதுனால அவர் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ தான் நீங்கள் கீழே வருவீங்க. அம்மா அப்போதான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா திரும்பி அங்கேருந்து போயிட்டான், உங்களை பார்க்கல, நீங்களும் பார்க்கல அப்படின்றது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நீங்களும் உங்கள் வயிற்றை பிடிச்சிட்டு தான் கீழே வரீங்க. எஸ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ அதை லேட்டராக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கீழே வரீங்க. உங்கள் பேரண்ட்ஸும் உங்கள் பெரியப்பா பெரியம்மா எல்லாம் லைக் நார்மலாக எதுவுமே நடக்காத மாதிரி தான் அவங்க உட்காந்துக்கிட்டு லைக் பேசுகிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. மா வா வா என்னாச்சு? மா பசிக்குதுமா, ரொம்ப ரொம்ப பசிக்குதுமா. அப்படியா, அசைவா உட்காரு, உனக்கு பிடிச்சதை தான் பண்ணியிருக்கேன், வா வாந்தி எடுத்துக்கிட்டு ரொம்ப நீ டயர்டாக இருப்ப, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து லைக் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு சைடு பார்த்தா ஜங்குக் ஸ்கூலுக்கு போயிருந்துருப்பாரு. இந்த மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கிட்ஸுக்கிட்ட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணுற நிலமையில தான் இருக்கும். ஸோ அட்மிட் பண்ணிட்டு டாக்டர்ஸ்லாம் ரொம்ப இன்றைக்கி ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டுருக்காங்க. பட் ஆனால் தூக்கத்துலேயும் கூட உங்களோட பேரை தான் லைக் அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. லைக் நீ பார்த்தாவது கிட்ஸு கொஞ்சம் இதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கால் பண்ணுறாரு.
நீங்க வந்து உங்க கால் நீங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால வந்து உங்க கால வந்து யார் எடுக்குறாங்கன்னா, ஷூகா தான் வந்து வந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு செக்கப் கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஷூகா வந்து வந்திருப்பாரு. உங்க ஃபோன் அவர்கிட்ட தான் இருக்கும். டாக்டர்ஸ் வந்து உங்கள உள்ள செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூகா வந்து வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரு கால் பார்க்குற லைக் ஜங்குளுக்கு தான் அப்படின்றது கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா வந்து அவர் வந்து சரி அப்படியே விட்டுறாரு. பட் ஆனால் கண்டினியூஸாக வந்து ஜங்குக் கால் பண்ணிட்டே இருக்காரு. ஷூகா வந்து அந்த காலை கட் பண்ணிட்டு ஜங்குக்கோட நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுறாரு. பிளாக் பண்ணதுக்கப்புறமா ஃபோனையும் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணதுக்கப்புறமா வந்து எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. பேபிஸ் எல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேபிஸா? ஆமாம். அவங்க வயித்துல ட்வின்ஸ் இருக்காங்க. ட்வின்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. ட்ரிப்ளெட்ஸு அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது செம்ம ஷாக்கு. ட்ரிப்ளெட்ஸா? ஆமா. அ லைக் வந்து டெலிவரி ஆகும்போது வந்து ஆப்ரேஷன் பண்ற மாரி தான் வரும். உங்களோட கண்டிஷன் எப்படின்னு தெரியல. ஸோ நார்மல் டெலிவரியா இல்ல வந்து ஆப்ரேஷனான்றது வந்து அந்த டைம்ல தான் தெரியும். ஸோ நீங்க சாப்பிடுறது ரொம்ப டயர்டா தான் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சாப்பிடுறது வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி லைக் டேப்லெட்ஸும் எழுதி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. பட் அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் சோகமாகவும் இருக்கு. நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டே தான் வந்து லைக் நீங்களும் ஷூகாவும் வந்து வெளியில் வந்துட்டுருக்கீங்க. அப்படி வெளியில் வந்துட்டுருக்கும்போது தான் வந்து லைக் ஜங்குக்கு வந்து கிட்ஸ் தூங்குறாங்க அப்படின்றதுனால அவர் வெளியே வந்து தானே கால் பண்ணியிருந்திருப்பாரு. நீங்கள் எடுக்கலை. ரொம்ப வந்து இதாகுது. லைக் கோவம் வருது, டென்ஷனு, லைக் ஒரு மாதிரி அவருக்கு ஆகுது. அப்படி அவர் இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்க்கும்போது அது அவருக்கு வந்து லைக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தெரியுறீங்க ஜங்குக்கு. அவர் ரொம்ப வேகமாக உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் ஹாப்பியாக வந்து பேசிட்டு போயிட்டுருப்பீங்க. லைக் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியிலே போயிருந்துருப்பீங்க. ஸோ ஜங்குக் வேகமாக வராரு. வந்து உங்கள் கையை பிடிச்சி தான் திருப்புறாரு. திருப்பினோடனே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. யார்ரா அது அப்படின்ட்டு பார்த்தா ஜங்குக்கு உங்களை பார்த்ததுமே வந்து லைக் அவர் வந்து லைக் ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஒயன் ஒயன் உண்மையிலேயே இது நீதானா ஒயன் அப்படின்ற மாதிரி அவரெல்லாம் அலறாரு. ஷுகாவுக்கு செம்ம கோவம். லைக் ஜங்குக்கு பிரித்து விட்டு பலார்னு அரைகிறாரு. எதுக்குடா வந்த? இங்க எதுக்கு வந்த? அவளுக்கு சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கேயும் இது வரைக்கும் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்றாரு. பட் ஆனால் ஷூகா சொல்ற எதையுமே வந்து ஜங்குக் கேட்கல. ஒயன் ஒயன் ப்ளீஸ் ஒயன், ஐம் சாரி ஒயன், குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லை ஒயன், உன்னதான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ப்ளீஸ் வந்து பாருடி ப்ளீஸ் டி அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. உங்களுக்கு வந்து என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஸ்கூல்லேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் ஆகணும், இந்த ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் டி, ஒன்று தான் குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு நீலே பண்ணிடுறாரு. அங்கே யார் இருக்காங்க இல்லையா அப்படின்ற எதுவுமே கவலையே இல்லை. லைக் நீல் டவுன் பண்ணிடுறாரு. ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவர் உங்கள் பெல்லியை ஹக் பண்ணுறாரு. அப்படி ஹக் பண்ணும்போது அவருக்கு ஃபீல் ஆகுது. லைக் வந்து உங்கள் பெல்லி லைக் பெருசாக இருக்குது. அப்போ தான் வந்து அவர் வந்து லைக் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு லைக் உங்கள் டாப்ஸை தூக்கி பார்க்குறாரு. லைக் அப்போ தான் வந்து லைக் பெல்லி லைக் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்றது தெரியுது. லைக் ஜங்குக்கு தள்ளி விட்டுறாரு. அறிவில்லை உனக்கு, இப்படி தான் கேவலமாக பிஹேவ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி வந்து ஷுகர் திட்டுறாரு. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ட்டு கேட்குறாரு. உங்களால் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஷூகா வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிறாரு. தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காது ஜங்குக். உன் குழந்தைங்க தானே, நீயே பார்த்துக்கோ. எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து இவ்வளோ கூப்பிட்டுருக்க? அவள் ஒன்றும் உன் குழந்தைங்களோட அம்மா கிடையாது, அது எப்போவும் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்லி ஷூகா உங்கள் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் திரும்பி தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கா அவருக்கு அப்படியே டியர்ஸ் வலிக்குது. அவரால் எதுவுமே பண்ண முடியல. லைக் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகணும். உங்களை லைக் என்ன பண்ணுறதுன்னு ஒரு தெரியாத நிலமையில தான் வந்து இப்போ ஜங்குக் இருக்காரு. உங்களை வந்து வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு கஷ்டமாகவே தான் இருக்குது.
கிட்ஸ் எப்படி இருக்காங்களோ ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் கால் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கோட பிளாக் பண்ண ஜங்க் நம்பரை ஷூகர் பிளாக் பண்ணது உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்களும் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க கால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ நைட் டைம் ஆகுது, எல்லாருமே வந்து தூங்க போயிடுறாங்க. உங்களுக்கு மனசே கேட்கல, குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ தெரில அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் யாருக்குமே சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரகசியமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே வந்து கேட்குறீங்க, இந்த மாதிரி எங்கள் கிட்ஸ் வந்து அட்மிட் ஆகிருந்திருக்காங்க, என் குழந்தைங்க தான் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து இந்த ரூமில் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்களும் வந்து அங்கே உள்ளார போய் கதவை திறந்து பார்க்குறீங்க. கிட்ஸ் வந்து ரொம்ப அழுதுகிட்டே தான் இருக்காங்க, சாப்பிட்றது மாதிரியே இல்லை. ஜங்குக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவருக்கும் வந்து அழுகையாக வருது. நீங்களும் வந்து உள்ளார போகிறீங்க. உள்ளார போய் பார்க்குறீங்க, அழுதுகிட்டே தான் இருக்காங்க. விக்கி, ஹீமா அப்படின்ட்டு உங்கள் வாய்ஸு கேட்டதுமே கிட்ஸ் வந்து உங்களை பார்த்ததுமே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அலறாங்க. அம்மா அம்மா எங்கம்மா போனேன், ஏம்மா எங்களை விட்டுட்டு போனேன், சாரிம்மா, இனிமேல் நாங்கள் பேடாக நடந்துக்க மாட்டோம், குட் காலம் குட் பாயாக இருப்போம், ப்ளீஸ்மா எங்களை விட்டுட்டு போகாதம்மா, எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்மா, நீ நீ இல்லாதப்போ எல்லாரும் எங்களை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்மா, ப்ளீஸ்மா போகாதம்மா, எங்களை விட்டு போகாதம்மா அப்படின்ட்டு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க கிட்ஸு. உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு டியர்ஸ் வழியுது. ஜங்குக்கும் வந்து உங்களை டேரி ஐஸோடு தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் வந்து பார்க்குறீங்க. பட் ஆனால் வந்து ஜங்குக்கு பார்க்கும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தாட்ஸ் தான் வந்து ஞாபகம் வருது அலைக்கு. அதனால் நீங்கள் வந்து திரும்பிக்கிறீங்க. ஜங்குக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆகுது. அவரும் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. சாரிடி, சாரி, என்னால் தானே இப்படியெல்லாம், சாரி ப்ளீஸ், சாரிடி, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரேக் பண்ணிட்டு பேபிஸையும் ஹக் பண்ணுறாரு. சாரிடா, சாரி பேபிஸ், என்னால் உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, அம்மா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டா அப்பாவால், சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெல்லியில் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது, இது கனவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேபிஸ்க்கு லைக் ஹீமாக்கும் விக்கிக்கும் ஒன்றுமே புரியல. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாண்டா, அம்மா வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து நிஜமாவா, நிஜமாவா, குட்டி பாப்பா, குட்டி பாப்பா, குட்டி பாப்பா, நான் தான் உன் அண்ணா, நான் தான் உன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேபிஸுமே கிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 3 பேருமே உங்கள் பெல்லியை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பேபிஸ் 2 பேரையும் தான் ஹக் பண்ணுறீங்களே தவிர ஜங்குக்கு வந்து டச் கூட பண்ணலை. அவர் ஹக் பண்ணும்போது கூட நீங்கள் ஹக் பேக் பண்ணலை. அப்படி தான் இருக்கும். இப்போ கிட்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருந்தாங்களே, இப்போ நீங்கள் தான் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபீட் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ் லைக் அந்த டானிக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு சமத்தா தூங்கணும், அப்போ தான் உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களெல்லாம் படுக்க வச்சுட்டு அவங்களும் வந்து அப்படியே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி, நீங்கள் ஜங்கு கிட்ட சுத்தமாக பேசவே இல்லை. நீங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. அப்போ வந்து ஜங்குக்கு உங்களோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. போகாதடி ப்ளீஸ், என்னை விட்டு போகாதடி, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், அதுக்காக என்ன தண்டனை வேணால் கொடு, ஆனால் விட்டுட்டு போகாதடி ப்ளீஸ் டி அப்படின்ட்டு வந்து உங்களை பேக்கப் பண்ணிட்டு அழுகிறாரு. நீங்களும் வந்து ஜக்கு கூட ஹக்கை பிரேக் பண்ணிட்டு சாரி சொல்கிறதுனால மட்டும் இவ்வளோ வருஷம் நடந்ததை என்னால் மறந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. போகாதடி ப்ளீஸ், இந்த நேரத்தில் தனியாக போகாத, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து உங்களை வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் ட்ராப் பண்ணுறாரு. ஜங்குக்கா, போகாதடி போகாதடி ப்ளீஸ் டி, என் கூட வந்துடுடி அப்படின்ற மாதிரி தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் நீங்கள் வந்து
கார்ல இருந்து இறங்கிட்டு திரும்பி பார்க்காம நீங்க வந்து போயிடுறீங்க. ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அவரு வந்து ரொம்பவும் லைக் வந்து டிஎஸ் வழிஞ்சிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கும் டிஎஸ் வழியுது. நீங்க வந்து அப்படியே உங்க ரூமுக்கு போயிடுறீங்க. ஜங்குக்கும் வந்து நீங்க அட்லீஸ்ட் வருவீங்களான்னு பார்த்துட்டே இருப்பாரு. பட் ஆனா நீங்க வரவே இல்லை. ஜங்குக்கும் அகைன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. கிட்ஸ் எல்லாம் தனியா இருக்காங்க அப்படின்றதுனால ஜங்குக்கு வந்து அகைன் போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. நீங்க உங்க ஃபேமிலி, உங்க பெரியப்பா பெரியம்மா, ஷூகா, யோன்ஜித் எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த டைம்ல தான் வந்து கிட்ஸ் வந்து லைக் ஹீமாவும் விக்கியும் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஓடி வராங்க. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. லைக் வந்து கிட்ஸ் உள்ளார வருது, ஜங்குக்கு வந்து அங்கே நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷூகாக்கும் யோஜனுக்கு செம்ம கோவம். உங்கள் ஃபேமிலிஸ்க்கா என்னதான் கோவம் இருந்தாலும் குழந்தைங்க இல்லையா அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து குழந்தைங்க மேலே எந்த கோவத்தையும் காட்டவும் முடியாது. அதனால அவங்க வந்து பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. குழந்தைங்க ஆனால் பட் இருந்தாலும் குழந்தைங்க வந்து உங்களை அம்மான்னு கூப்பிடுறதுன்னு உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அம்மா நாங்கள் வந்துட்டோம், எங்களை விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட்டுட்ருக்க, குட்டி பாப்பாக்கெல்லாம் பசிக்குதா அதனால தானா அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது எல்லாருக்குமே ஷாக்கு. எப்படி குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே தலையை குழஞ்சிக்கிறீங்க. கிட்ஸை அம்மா அம்மா நான் பார்த்தியா பேபிக்காக நான் குட்டி பாப்பாக்காக நிறைய பொம்மை கொண்டு வந்திருக்கேன், நிறைய நான் என்னோட டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நம்ம பேபிஸ் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லைக் வந்து ரொம்பவும் இதாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருக்குது. கிட்ஸை ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைம்மா சாப்பிடல, நாங்கள் உங்களோட தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்துட்டோம் அப்படின்னு ஹீமா அவரே சொல்கிறாங்க. ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அம்மா ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விக்கிக்கும் ஹீமாக்கும் வந்து ஃபீட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து கிட்ஸு வந்து சமத்தாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே வந்து ஜங்குக்கு அங்கே நின்றுக்கிட்டே தான் இருக்காரு. சுத்தமாக யாருமே வந்து ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் வந்து மாப்பிள்ளை இல்லையா, ஸோ அதனால் வந்து உங்கள் பெரியப்பா தான் வந்து ஜங்குக் வாங்க நீங்களும் உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி. அதோ வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து உட்காடுறாரு. அவங்க பெரியம்மாவும் வந்து பரிமாறுறாங்க. உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் இன்னமும் கோவம் இருக்குது. அதை விட கோவம் ஷூகாக்கும் யோஞ்சனுக்கும் இருக்குது. லைக் வந்து ரெண்டு பேருமே வந்து ஜங்குக்கை எரிக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா பார்க்க மாட்டேது உங்களை அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் ஜங்குக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. உங்களை தான் வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது, குழந்தைங்க உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து சாப்பிட்டுட்டு அவரும் இருக்காரு. நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கை நீங்கள் கண்டுக்கவே இல்லை. பட் ஆனால் இருந்தாலும் ஜங்குக்கு அதை பற்றி பெருசாக வந்து கஷ்டமாக இருந்தாலும் அதை வெளியில் அவர் காட்டிக்கலை. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அம்மா அம்மா இன்னைக்கு டே ஃபுல்லும் நாங்கள் உங்கள் கூட தான் இருக்க போகிறோம். இன்னைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகல, ஜாலியாக உங்கள் கூட விளையாடிக்கிட்டே இருக்க போகிறோம், பாப்பா கிட்டையும் வந்து விளையாடிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து கிட்ஸு சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிடணும் சரியா? நீங்களாம் வந்து லீவ் போடக்கூடாது. உடம்பு சரியில்லை நீங்கள் லீவ் போட்டீங்க ஓகே, சும்மாலாம் லீவ் போடக்கூடாது. ஆனால் அம்மா இவ்வளோ டேஸ் நீ கூட இல்லாமல் நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணோம் தெரியுமா? நாங்கள் இனிமேல் பேடால் பிஹேவ் பண்ண மாட்டோம்மா. நாங்கள் குட் பாய் அண்ட் குட் கேர்ளாக இருப்போம்மா, ப்ளீஸ்மா உங்கள் கூடவே இருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு பப்பி ஐஸோட வந்து உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களுக்கும் வந்து வேண்டான்னு சொல்ல முடியல. நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஷூகாவும் யோஞ்சனும் தான் வந்து இப்போ ஜங்குக்கு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே யோஞ்சன் தான் வந்த வேலை தான் முடிஞ்சிச்சுல, கிளம்ப வேண்டியது தானே, இன்னும் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோஞ்சனு. ஷூகாவா டே வெட்ரா பொழைச்சி போட்டோம் பாவம் அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா சொல்கிறாரு. ஏது இவன் பாவமா என்னன்னா நீயும் வந்து இப்போ இந்த மாதிரி சொல்கிற? டே நான் பாவம்னு சொன்னது குழந்தைங்களுக்கு. இனிமேல் குழந்தைங்க இங்கே தான் இருப்பாங்க, நீ போ இங்கேருந்து. லைக் சங்குக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்ன மச்சான் இப்படி சொல்கிறீங்க? அப்படி தாண்டா சொல்லுவேன்,
கிளம்பு கிளம்பு போ. குழந்தைங்க இங்க இருந்தாதான் நல்லபடியா நல்ல குணத்தோட இருப்பாங்க. உன்கிட்ட வந்தா அததான் பார்த்தோமே. இனிமேல குழந்தைங்கள உன்கிட்ட விட முடியாது. அப்படின்றதுக்கு தகுதி இல்லாதவன்டா நீ அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா திட்டிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் உங்க புருஷன் இல்லையா, உங்க புருஷனை திட்டினா கோபம் வரும்ல. நீங்களும் வந்து ஜங்குக்கு முன்னாடி நின்னுக்கிறீங்க. என்ன நீங்க 2 பேரும் சும்மா சும்மா என் புருஷனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவர் தப்பு பண்ணாருதான், அதுக்காக திட்டிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து லைக் ப்ரெக்னன்சி வந்து ஹார்மோன்ஸ் இல்லையா, ஸோ ரொம்ப வந்து ஹைப் ஆகி லைக் வந்து நீங்கள் 2 பேரும் திட்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணனையும் தம்பியையும். ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன், நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஷூகாவை திட்டுறீங்க. ஷூகாவுக்கு சமோஷாக்கு ஏது. ஆமாண்டா அப்படிதானே வச்சுக்கேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பர்சனுக்கு சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருப்ப, ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்ப. நானும் வந்து சும்மா தான் சரி அண்ணனாச்சேன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணுற. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பர்சனை திட்டுவ, அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. லைக் இது வரைக்கும் ஷூகாவை எதிர்த்து நீங்கள் பேசுனது கிடையாது. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக். லைக் உங்கள் பெரியம்மா பெரியப்பாக்கெல்லாம் வந்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைக் எல்லாருக்குமே செம ஷாக்காக இருக்குது. பின்னாடி என்னடா என்ன அந்த மாதிரி நீ வந்து சொன்னா நான் பயந்துருவேனா? நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். நான் போறேன் என் புருஷன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, கிட்ஸோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு லைக் வந்து போறீங்க. உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட சொல்றீங்க. ஜங்குக்கா அதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து வராரு. உங்களுக்கு டோர் எல்லாம் ஓப்பன் பண்றாரு, கார் டோரு. நீங்களும் உள்ளார உட்காந்துக்கிறீங்க, கிட்ஸும் வந்து உள்ளார உட்காந்துக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு. அவரும் வந்து காரை டிரைவ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்காரு. அங்க உங்க ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்களே, இதுக்கப்புறமாச்சும் எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி ஷூகா. ஏன்னு அவளை போக விட்டா வேற என்னடா பண்ண சொல்ற? இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் அவள் தேவை. நீ பார்த்தல அவன் எந்த நிலமையில இருக்கான்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். அது நல்லபடியாக அவன் பயன்படுத்திட்டானா சரி, இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்ட்டு ஷூகா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களோட ஃபர்கிவ்னஸ்க்காக ஜங்குக் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாண்டா. ஃபிக்ஸிஸ் ரொம்ப டிலே ஆகி தான் போட்டேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாண்டா ஃபிக்ஸிஸ். பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.